காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா முற்றிலும் அழிந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணைநல்லூர் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆதனூர் என்ற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் அமைந்திருக்கு. வாங்க இந்த கோவிலை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். கோவில் முழுக்க ஏகப்பட்ட சிற்பங்கள் அமைந்திருக்குங்க. இந்த கிராமத்து மக்களை கேட்டிங்கன்னா இந்த கோவில் காளிக்குரிய தெய்வமாக கருதப்படுது. இந்த கோவில் காளி கோவில்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் தற்போது இல்லைங்க. இந்த ஆலயத்திற்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி அமைத்து அதற்குள்ள சப்த மாதர்களுடைய சிலையெல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. இந்த கோவிலில் நிறைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கப்பட்ட சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. மேலும் ஆலயத்தில் மேற்புறம் பின்புற சுவரில் ஒரு காளியுடைய சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த மண்டபம் பாருங்க, பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. மிகுந்த ரொம்ப வௌவால்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளவே போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. வௌவாலை பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம காணொலியில் வரக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் இந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்வாங்க. மேலும் இந்த ஆலயத்திற்கு தேவையான உதவிகளை இந்த கிராமத்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த காணொலியுடைய நோக்கமே இந்த ஆலயம் சரி செய்ய வேண்டும் என்பது தாங்க. பார்த்தீங்கன்னா மேல் விமானம் கூரை பாருங்க, பூராவுமே வௌவால்கள் தான் இருக்கு.
ஏழு அந்த இவரு ஒரு இன்னொன்று இருக்குதா முனிப்பனே ஒருத்தர் அந்த அதில் ஒருத்தன எனக்கு 9 இதோட 9 சில அங்கே ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது நான் பார்த்து இது நீ கட்டுங்களா கீழே ஒன்று இருக்கு பாரு அது சில மேலேயே வைக்கல போட்டு இந்த ஷெட்டில் தாங்க 7 சப்த மாதிரிகளுடைய சிலையும் விநாயகருடைய சிலையும் இங்கே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க.